மகன் கிட்டத்தட்ட சாமியார் போல ஆகிவிட்டதைக் கண்டு கலங்கினார் சத்யா அம்மையார். எம்ஜிஆருக்கு மறுமணம் செய்து வைத்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படும் என்று நினைத்தார். இதை பற்றி எம்ஜிஆரிடம் பேசினார். பார்கவியுடன் வாழ எனக்கு கொடுத்து வைக்கவில்லை, எனக்கு எதற்குமா இன்னொரு கல்யாணம் என்று விரக்தியுடன் கூறினார் எம்ஜிஆர். பார்கவியை பறிகொடுத்தது நம் துரதிர்ஷ்டம்தான். என்றாலும் நீ வாழ்க்கையில் வெறுத்து பேசுவது நல்லதல்ல. அது உன் மனதையும் உடல் நலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும். எனவே அவளிடத்தில் இன்னொரு பெண்ணை அமர்த்துவதுதான் நல்லது என்று எடுத்து சொன்னார். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று அறமனதுடன் கூறினார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு மீண்டும் பெண் பார்த்தார் சத்யபாமா. பாலக்காட்டுக்கு அருகே உள்ள குழல் மன்னம் என்ற இடத்தை சேர்ந்த கடுங்க நாயர் மூகாம்பிகை அம்பாள் தம்பதிகளின் மகளான சதானந்தவத்தியை பார்த்து முடிவு செய்தார். சதானந்தவத்தி மாநிறம், சாதுவான குணம், பொறுமைசாலி. எம்ஜிஆர் சதானந்தவத்தி திருமணம் 1942 ஆண்டு ஆனி மாதம் 16 நடந்தது. திருமணம் முடிந்த பின் 10 மாதங்காலம் தாயார் வீட்டில் இருந்தார் சதானந்தவத்தி. எம்ஜிஆர் சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு வீட்டை மாதம் 25 ரூபாய் வாடகைக்கு ஏற்பாடு செய்த பின் மனைவியை அழைத்து வந்தார். சதானந்தவத்தி முதல் முறை கர்ப்பம் தரித்தபோது காச நோய் பற்றி கொண்டது. அதற்கு சிகிச்சை அளித்தபோது அவருடைய வயிற்றில் உருவாகியிருந்த கரு கர்ப்பப்பைக்கு வெளியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது அப்படியே மேலும் வளர்ந்தால் தாயின் உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர்கள் கருதினார்கள். எனவே ஆபரேஷன் மூலம் கரு அகற்றப்பட்டது. இதனால் சதானந்தவத்தியின் உடல்நிலை மேலும் நலிவடைந்தது. காச நோயுடன் இதய கோளாறும் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்தார்.